சுகதேவர் வியாசரிடம் நிறைய கற்றுக்கொண்டாலும் ஆன்மீக அறிவில் ஏதோ குறை இருப்பதாக உணர்கிறார். வேதங்களில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தெய்வீகத்துடன் இணைய விரும்பினார். இறைவனின் அருளும் வழிகாட்டுதலும் இருந்தால்தான் உயர்ந்த ஆன்மீக அறிவை அடைய முடியும் என்று நினைத்து வைகுண்டம் சென்றார். அங்கிருந்த காவலர்களிடம், நான் வியாசரின் மகன் சுகர், நான் இறைவனை தரிசிக்க வந்துள்ளேன் என்றார். உங்கள் உடம்பெல்லாம் வேதங்கள் இருக்கலாம், நீங்கள் அனைத்தையும் கற்று இருக்கலாம், ஆனால் உங்களுக்கென்று ஒரு குரு கிடையாது, அதனால் நீங்கள் இறைவனை தரிசிக்க இயலாது என்றார்கள் காவலர்கள். சுகருக்கு ஒரே குழப்பம். ஏனென்றால் அவருக்கு அனைத்தும் தெரியும், அவரே குரு, அவருக்கு ஒரு குரு வேண்டும் என்று அவர் நினைத்ததில்லை. இங்கு நடந்ததை வியாசரிடம் வந்து சொல்கிறார். வைகுண்டத்தில் என்னை அனுமதிக்க மாட்டார்கள், எனது அறிவு போதுமானதாக இல்லை, எனக்கு ஒரு குரு வேண்டும் என்று சொல்கிறார். உனக்கு ஒருவர் மட்டுமே குருவாக இருக்க முடியும், ஏனென்றால் அவர் ஞானத்தின் பரந்த கடல், ஜனகரிடம் செல் என்று அனுப்பி வைக்கிறார் வியாசர். ஜனகரின் மாளிகையை பார்த்த சுகர், இது குரு வாழும் இடமாக தெரியவில்லை, ஆடம்பரமாக உள்ளது, ஆன்மீகத்திற்கு இது தகுந்த இடமில்லை என்று நினைத்து அவர் குடிலுக்கு வருகிறார். தந்தையிடம் முறையிடுகிறார். ஆனால் தந்தையோ, அவர் ஒருவரே உங்களுக்கு குரு என்று சுகரிடம் சொல்லி ஜனகரிடம் மீண்டும் அனுப்பி வைக்கிறார். இரண்டாவது முறை சுகர் அரண்மனைக்கு வரும்போது ஜனகர் மனைவியுடன் பேசிக் கொண்டிருக்கிறார். இதை பார்த்ததும் அவர், நான் நினைத்து வந்த மனிதர் இவர் கிடையவே கிடையாது என்று நினைத்து திரும்பவும் குடிலுக்கு செல்கிறார். இதேபோல் 12 முறை சுகர் அரண்மனைக்கு சென்று திரும்பி வருகிறார். 13வது முறை சுகர் அரண்மனைக்கு வரும்போது கோபத்துடன் வியாசர், மகனே, உனக்கு 14 சத்தியக்கூறுகள் இருக்கின்றன, அதில் 12ஐ 12 முறை சென்றே இழந்து விட்டாய், மீதம் இருப்பது 2, அதற்குள் நீ குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். அரண்மனை வாயிலில் நின்று கொண்டு ஜனகரை பார்த்த சுகர், அரண்மனையில் வாழும் ராஜா கொண்டிருக்கும் ஆன்மீக அறிவில் சந்தேகம் ஏற்பட்டு நின்று கொண்டிருந்தார். அவரை பார்த்த வாயில் காவலர், நீங்கள் யார்? அரசரிடம் உங்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார். சுக பிரம்ம மகரிஷி அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல் என்றார் சுகர். காவலன் இதை அரசரிடம் சொன்னதும் அவர் உடனே, அவருடன் 4-5 பேர் வந்திருக்கிறார் போலிருக்கிறது, அவரை மட்டும் வர சொல் என்று சொல்கிறார். வெளியில் ஒருவர் தானே இருக்கிறார், அரசர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று நினைத்த காவலன் குழப்பத்தோடு அப்படியே வந்து சொல்கிறார். உடனே சுகர், சுகபிரமம் வந்திருக்கிறது என்று சொல் என்று சொல்கிறார். இதை கேட்ட அரசரும், அவர் கூட இன்னும் ஒருவர் இருக்கிறார், அவரையும் விட்டுவிட்டு வர சொல் என்று சொல்கிறார். சுகரிடம் வந்த காவலன், ஐயா, உங்களுடன் இன்னும் ஒருவர் இருக்கிறாராம், அவரையும் விட்டுவிட்டு வர சொல்கிறார் அரசர் என்று சொல்கிறார் குழப்பத்தோடு. சரிப்பா, சுகபிரமன் வந்திருக்கிறான் என்று சொல் என்று சொல்கிறார். காவலன் அரசரிடம் அப்படியே சொல்கிறார். அரசரும் சுகரை உள்ளே வர அனுமதிக்கிறார். சுகர் உள்ளே வந்ததும் அரசர் அவரை வரவேற்கவில்லை, அமர சொல்லவில்லை. சுகர் எதையும் கண்டு கொள்ளாமல் அவரே வந்து இருக்கையில் அமர்ந்தார். காவலர்கள் சுகரை குளிக்க சொல்லி மாற்றுவதற்கு அரச உடையும் உணவும் கொடுக்கிறார்கள். சுகர் தன்னுடைய உடை கோப்பைகளை வெளியில் வைத்துவிட்டு அரசரிடம், உங்களுடைய உபசரிப்பில் எனக்கு விருப்பமில்லை, நான் டீச்சை பெறவே வந்துள்ளேன் என்று சொல்கிறார்.